ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சக்ஸஸ் லேர்ன் வித் மாலா. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனலில் நம்ம 10th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ரீடர், தென் அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாத்த பற்றியும் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் ப்ரோஸ் தி லாஸ்ட் லெசன் அப்படின்னு யூனிட் 6 கொடுத்துருக்கிற ப்ரோஸ் தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஆல்ரெடி பார்ட் 1 ஹாஃப் லெசன் பார்த்துருக்கோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கீழே, அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ரிமைனிங் லெசன் பார்க்கலாம். ஓகே, நம்ம முன்னாடியே ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தோம். ஃப்ரெஞ்சுக்கும் ப்ருஷியனுக்கும் ஏற்படுகின்ற வாரில் வந்து ப்ருஷியன் வந்து வின் பண்ணுறதுனால அசல்ஸ் அண்ட் லோரென்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃப்ரெஞ்சு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட இம்பேக்ட் தான் இந்த லெசன் பொறுத்திருக்கோன்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு தான் அதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்றதுனால ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். எனக்கு வந்து அது கேட்டோடனே ரொம்பவே இதுவாக இருந்துச்சு, தலையில் இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இது வரைக்கும் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்த்தோம். இப்போ ரிமைனிங் லெசன் பார்க்கலாம். Oh, the riches that was that they had put up at the town hall. இதுதான் வந்து டவுன் ஹாலில் வந்து போட்டிருந்தாங்களோ அந்த புல்லட்டின் போர்டில், அறிவிப்பு பலகையில் அப்படின்னு ஃப்ரான்ஸ் வந்து திங்க் பண்ணுறான். மை லாஸ் ஃப்ரெஞ்ச் லெசன் வை ஐ ஹார்ட்லி now how to write I should never learn anymore. என்னது, இதுதான் என்னுடைய ஃப்ரெஞ்சோடைய லாஸ்ட் லெசன். நான் என்ன எதுவுமே படிக்கலையே, எதுவுமே கற்றுக்கவே இல்லையே, என்னால் இனிமேல் கற்றுக்கவே முடியாதாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஐ மஸ்ட் ஸ்டாப் தட், நான் இதோடு இதை ஸ்டாப் பண்ணணுமா. தென் how sorry I was for not learning my lesson. சாரி, நான் என்னுடைய லெசனை நான் இன்னும் முழுசாக படிக்கவே இல்லையே. ஃபார் சீக்கிங் பேர்ட்ஸ் eggs are going sliding on the சார்ன்றது ஒரு ரிவர். அந்த ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரெஞ்சு அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மன் இந்த இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த சார் ரிவர் அப்படின்றது. மை புக்ஸ் தட் had seemed much a nuisance a while ago, so heavy to carry, my grammar and my history of saint were old friends now that I couldn't give up. அதாவது நான் படிக்க வேண்டிய நேரத்தில் அந்த பறவைகளுடைய முட்டைகளை எடுக்கிறது, அப்புறம் அந்த சார் ரிவரில் வந்து விளையாடிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டேனே. இப்போ என்னுடைய புக்ஸ் நியூசன்ஸ் மாதிரி நடந்துட்டு இருந்துட்டேனே. இப்போ என்னுடைய புக்கு ரொம்ப, நான் இது வரைக்கும் முன்னாடி ஹெவியாக ரொம்ப கஷ்டமாக நினச்சதெல்லாம் என்னோடய கிராமர் புக்கு, என்னோடய ஹிஸ்ட்ரி புக்கு, இப்போல்லாம் அவங்க என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். என்னால் அவங்கள வந்து கிவ் அப்பே விட்டு கொடுக்கவே முடியாது. நான் எப்படி இருக்கிறது. அண்ட் ஆல்சோ மிஸ்டர் ஹேமல் டூ, என்னால் வந்து ஹேமலையுமே விட்டு கொடுக்க முடியாது. த ஐடியா that he was going away, that I should never see him again, என்னால் திரும்பவும் அவரை பார்க்கவே முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃப்ரான்ஸ் வந்து திங்க் பண்ணுறான். மேட் he forget all about his ruler and kingly he சிவாஸ். அதாவது வந்து அந்த சார் வந்து போயிடுறாரு இல்லையா, இதுக்கப்புறம் அவரால் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் அவனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவர் நடந்த ரூலாக நடந்துக்கினது எல்லாமே மறந்து போயிடுச்சு. இப்போ அவருக்கு வேணும், அவனுக்கு சார் வேணும், திரும்பவும் நம்ம ஃப்ரெஞ்சு படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு வந்து என்ன இருக்குது. Poor man, it was an honor of it his last lesson that he had put on his fine Sunday clothes. அதை பாவப்பட்டவரை இதனால தான் வந்து அவர் வந்து அந்த சண்டேவில் போடுற, அதாவது கிறிஸ்டின்ஸ்லாம் பார்த்தோன்னா சண்டே அன்றைக்கி சர்ச் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ட்ரெஸ் போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதில். அதனால தான் அந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ நீட்டாக போட்டுட்டு வந்தாரோ அப்படின்னு திங்க் பண்ணுறான் மிஸ்டர் ஃப்ரான்ஸ். Now I understood why the old man of the village was sitting there in the பேக் ஆஃப் த ரூம். இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்காக வந்து அந்த வில்லேஜ் பீப்புளெலாம் வந்து நம்மளுடைய சிட்டியில் இருக்க வில்லேஜ் பீப்புளெலாம் வந்து பேக் பெஞ்சில் வந்து உட்காந்தாங்க அப்படின்னு. இட் வாஸ் பிகாஸ் தே வர் சாரி டு தட் தேவ் ஹேட் நாட் கான் டு ஸ்கூல் மோர். அவங்களாம் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் பக்கமே போனதே கிடையாது. இருந்தாலும் இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் அவங்க வந்து பெஞ்சுக்கு பின்னாடி வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இட் வாஸ் த வே ஆஃப் தேங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் 40 years ஆஃப் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ் அண்ட் ஷோயிங் the respect of the country that was there no more. அதாவது அவங்க எல்லாம் இந்த 40 years ஒர்க் பண்ண நம்ம மிஸ்டர் ஹேமலுக்கு தேங்க் பண்ணுறது விதமாகவும் அந்த கண்ட்ரிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாகவும் தான் அந்த கிளாஸில் வந்து அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ தான் அவனுக்கு வந்து புரியுது. while I was thinking all of his I heard my name called. இந்த மாதிரி ஃப்ரான்ஸ் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் அவனுடைய நேம் வந்து கூப்பிட்றாங்க. யார் கூப்பிட்றாரு? மிஸ்டர் ஹேமல், அவருடைய சார் வந்து கூப்பிட்றாரு. இட் வாஸ் மை டர்ன் டு ரிசீட். இது என்னுடைய டேர்ம், நான் போய் இப்போ வந்து ஒப்பிக்கணும். முன்னாடி சொல்லியிருப்பார் இல்லையா, பார்ட்டிசிபிளோடைய ரூலெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒப்பிக்கிறதுக்காக மிஸ்டர் ஹேமல் வந்து ஃப்ரான்ஸை வந்து கூப்பிட்றாரு. What would I not have give to able to say that
dreadful rule for the participle, although very loud and clear and without one mistake. நான் என்ன இப்போ பண்ணுறது, என்னால் ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி நான் அந்த கொடுமையான பார்ட்டிசிபிள் ரூலை வந்து என்னால் சொல்ல முடியும், எனக்கு அதான் தெரியாது அப்படின்னு திங்க் பண்ணுறேன். பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் த ஃபர்ஸ்ட் vote and stood there holding on my desk, my heart breathing and not daring to take up. என்னால் இப்போ என்ன பண்ணுறோம், ஃப்ரான்ஸுக்கு ஃபஸ்ட்டு வேர்ட்லேயே ரொம்பவுமே தயக்கமாகி மிக்ஸ்டாகி குழப்பமாகி அப்படியே நின்றுறான். அவன் டெஸ்க்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுறான், தலை கீழே குனிஞ்சிக்கிட்டு. ஏன்னா அவனுக்கு யாரையுமே பார்க்க விருப்பம் இல்லை, ஒரு மாதிரி நம்மளால் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறான். ஐ ஹியர்ட் மிஸ்டர் ஹேமல் சே டு மீ, ஐ வுடன்ட் ஸ்கோல்ட் யூ லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எனக்கு வந்து சார் சொல்கிறது காதில் விழுது. ஏன்னா அவன் கீழே குனிஞ்சிட்ருக்கான் இல்லைங்களா, காதில் விழுது. என்னென்னா நான் உன்னை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. யார், மிஸ்டர் ஹேமல் சொல்கிறாரு. யூ மஸ்ட் ஃபீல் பேட் என்னோச்சு, நீ ரொம்ப பேடாலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி. இப்போ நீ ஃபீல் பண்ணுற இல்லையா அப்படின்னும். ஷீ ஹவ் இட் இஸ் வெரி எவ்ரி டே வி ஹாவ் சேட் டு அவர்ஸஸ். எல்லாருமே வந்து சொல்லிகிட்ருப்போம் இல்லையா, இன்னும் நமக்கு டைம் இருக்குது, ஐ ஹாவ் பிளென்டி டைம், ஐ லேர்ன் இட் டுமாரோ, இன்னும் நம்ம நாளைக்கு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரௌடாக சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. இப்போ பார்த்தியா எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு. நவ் யூ see whether we have come out, that is the great trouble of ulcers. இதுதான் வந்து great trouble of ulcers இருக்குது. she puts off learning it tomorrow. நம்ம இன்றைக்கி படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டு இருந்தோம் பார்த்தியா, இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் பார்த்திக்கிறியா. now those follows out of the have will try to say to you how it is. இப்போ பார்த்தீங்களா எங்கள் இடத்துல நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு. எல்லாருமே வந்து இப்போ ப்ரிட்டன் பண்ண போகிறாங்க to be in French and yet you can neither speak nor write ஒரு லாங்குவேஜ். எல்லாருமே சொல்ல முடியும், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மேனேன்னு சொல்லிக்கிறீங்க, உங்களோட லாங்குவேஜை உங்களால் பேசவோ எழுதவோ முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கேலி செய்ய போகிறாங்க, கிண்டல் பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் யூ ஆர் நாட் was poor little, நீ ஒன்றும் அந்த மாதிரியான மோசம்லாம் கிடையாது ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹாவ் ஆல் கிரேட் டீல் ரெஸ்போச் அவர் செல்ஸ். நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுமே குறை சொல்லிக்க வேண்டிய நேரத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. யுவர் பேரண்ட்ஸ் வேர் நாட் அனாய்ஸ் எனர்ஜ் டு கிவ் யுவர் லேர்ன். உன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து நீ ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நீ கற்றுக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. தே வர் ப்ரிஃபர்ட் டு புட் யூ டு ஒர்க் ஆன் ஃபார்ம் ஆர் அட் த மில்ஸ். ஒன்று ஏதாவது ஒரு ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு மில்லுக்கோ வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னா ஸோ ஆஸ் டு ஹாவ் எ லிட்டில் மணி மோர், அவங்களுக்கு இன்னும் நிறையா வந்து மணி கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஐ ஹாவ் என்னையும் நான் குறை சொல்லிக்கிட்டு தான் ப்ளேம் ஆல்சோ. ஏன் அப்படின்னா ஐ ஹாவன் நாட் ஆஃபன் டு send you to water my flowers instead of learning your lesson. நீ லெசன் கவனிக்க வேண்டிய டைம்லலாம் நான் போய் என்னுடைய ஃப்ளவருக்கு வெளியில் இருக்க என்னுடைய பூச்செடிகளுக்கு தண்ணி ஊற்று நான் ஒன்று சொல்லியிருக்கக்கூடாது, அதுவும் நான் என்னையும் நானே குறை சொல்லிக்கணும் அப்படின்னு. அண்ட் when I wanted to go fishing, did I not just give you a holiday? எப்போல்லாம் எனக்கு வந்து மீன் பிடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் லீவ் விட்டுருக்கக்கூடாது, அதுவும் என்னோடய தப்பு தான், நான் என்னையே நானே ப்ளேம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஃப்ரம் ஒன் திங் டு அனதர், இந்த மாதிரி ஒன்று அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. மிஸ்டர் ஹாமல் வென் on to talk the French language. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி சொல்கிறாரு. சேயிங் தட் it was the most beautiful language in the world. இது வந்து ரொம்பவுமே அழகான லாங்குவேஜ் in the world. the clear is the most logical. we must guard it among us and never forget it. அதை நம்ம பாதுகாக்கணும், நம்ம எப்போதுமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. because when the people are enslaved, as long as they hold fast to their language, if they had the key of the prison, அதாவது நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய லாங்குவேஜை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய லாங்குவேஜை நமக்கு திணிப்பாங்க. அதனால் நம்மளுடைய லாங்குவேஜை நம்ம என்றைக்குமே பாதுகாக்கணும், மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். தென் ஹி ஓப்பன் அட் த கிராமர் அண்ட் ரீட் அவர் லெசன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கிராமர் புக்கை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இட் வாஸ் அமேஸ்டு டு see how well I understood it. இப்போ எனக்கு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கவனித்ததே கிடையாது, அந்தளவு எனக்கு வந்து அது புரியுது அப்படின்னு ஃப்ரான்ஸ் வந்து திங்க் பண்ணுறான். ஆல் திஸ் இட் சீம்டு ஸோ ஈஸி. இப்போ அவர் சொல்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது, எனக்கு புரியுது அப்படின்னு வந்து ஃப்ரான்ஸ் சொல்கிறான். ஐ திங்க் டூ தட் ஐ ஹேட் நெவர் லிசன் ஸோ கேர்ஃபுல்லி அண்ட் தட் ஹீ ஹேட் நெவர் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் வித் ஸோ மச் பேஷன்ட். அதாவது இது வரைக்கும் நானும் இந்த மாதிரி கவனித்ததும் கிடையாது, அவரும் இந்த மாதிரி பொறுமையாக சொன்னதும் கிடையாது. இப்போ எனக்கு அந்த லெசன் எல்லாம் புரியுது. இட் சீம்ட் ஆல்மோஸ்ட் ஆஃப் த புவர் மேன் வாண்டட் டு கிவ் அஸ் ஆல் தட் நியூ பிஃபோர் கோயிங் அவே அண்ட் புட் இட் ஆல் ஓவர் த ஹெட்ஸ் ஆன் ஒன் ஸ்ட்ரோக். அதாவது இப்போ அந்த சார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரே ஒரு அடியிலே ஒரே ஒரு இதில் வந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு, எங்களுடைய மண்டைக்குள்ளே ஒரு புகுத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஃப்ரான்ஸ் சொல்கிறார்.
சொல்கிறான். ஆஃப்டர் த கிராமர் வி ஹேட் த லெசன் இன் ரைட்டிங். அதுக்கப்புறம் கிராமர் முடிஞ்சோடனே அவங்க வந்து லெசனை வந்து ரைட் பண்ணுறதுக்கு ரைட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. தட் த மிஸ்டர் ஹேமல் ஹேட் எ நியூ காப்பீஸ் ஆஃப் ஃபாரஸ், ஒரு பெரிய 2 காப்பி கொடுக்குறாரு. ரிட்டன் எ பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்ட், அதாவது இப்போ 2 வரி நோட்டு 4 வரி நோட்லலாம் எழுதி கொடுப்பாங்களே அந்த மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அல்சஸ், அதாவது ஃப்ரான்ஸுன்றது அவங்க கண்ட்ரி, அந்த நேஷனை பற்றியும் அல்சஸ்ன்றது டிஸ்ட்ரிக்டை பற்றியும் இருக்கிறதுனால ஃப்ரான்ஸ் அல்சஸ்ன்னு எழுதி கொடுக்குறாரு. அதுக்கு கீழே நம்மளை எழுத சொல்லுவாங்களே அந்த 4 வரி நோட்லலாம், அந்த மாதிரி they looked like a little flag floating everywhere in the school room hung from the road at the top of our desk. அதாவது அந்த ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் பார்த்தா அதில் அந்த கொடியில் தொங்க விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக டேபிள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யூ ought to have seen how everyone said the work. எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஒர்க்கை அமைதியாக பார்க்குறாங்க. அண்ட் குவாய்ட், இது அமைதியாக ரொம்ப பார்க்குறாங்க. the only sound was scratching the pen over the paper. அதாவது அந்த பேனாவில் எழுதுவோம் இல்லையா பேப்பரில், அந்த ஒரு சவுண்டு மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. ஒன் சம் பெட்டர் flew in but it nobody paid any attention to them. அதாவது அந்த டைமில் ஒரு சின்ன ஒரு பறவை வந்து பறந்து வருது, யாருமே அதை வந்து பார்க்கக்கூட இல்லை, கவனிக்கவே இல்லை. அவங்களுடைய ஒர்க் என்ன, படிக்கிறது, அதை தான் பார்த்துட்ருக்காங்க. நாட் ஈவன் த லிட்டில் ஒன், சின்ன குழந்தைங்க கூட அதை பார்க்கவே இல்லை. ஹூ ஒர்க்டு ரைட் ஆன் ட்ரேசிங் த ஃபிஷ் ஹூக்கை தேடிட்டு இருக்காங்க, ஏன்னா அதுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி அப்படின்னு. அந்த ப்ரூவ் ஆஃப் பிகின்ஸ் ஹூக்குடு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் நினச்சேன் அங்கே இருக்கிற புறாவுக்கெல்லாம் கூட வந்துமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இனிமேல் பாட சொல்லுவாங்களா. வில் தேவ் மேக் தெம் சிங் இன் ஜெர்மன் ஈவன் த பிகின்ஸ். அதாவது அங்கே இருக்கிற புறாவை எல்லாருமே வந்து ஜெர்மனில் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு வந்து ஃப்ரான்ஸ் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கான். நெவர் ஐ டுக் அப் ஃபார் மை ரைட்டிங் ஐ saw மிஸ்டர் ஹேமல் sitting motionless in his chair and gazing the first one thing and then another thing as if he wanted to fix in his mind just how everything looked in that little school room. அதாவது எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும்போதோ நான் எழுதிட்டே இருக்கும்போதுலே நிமிர்ந்து மிஸ்டர் ஹேமலை பார்த்தேன். அப்போல்லாம் அவர் வந்து ரொம்பவுமே அசையாமல் அங்கே இங்கும் மட்டும் திரும்பி பார்த்துட்டே இருக்காரு. என்னவோ இந்த ரூமை ஃபுல்லாகவுமே வந்து காப்பி பண்ணி அவருடைய மூளையில் ஏற்றி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னு வந்து ஃப்ரான்ஸ் வந்து திங்க் பண்ணுறான். ஃபார் 40 years he had been there in the same place with the garden outside the window as the classroom front of him. just like that only a desk and benches had been the once more. ஏன்னா அவர் 40 வருஷம் அவர் இங்கே இருந்திருக்கிறாரு. ஒன்லி பெஞ்ச் அண்ட் டெஸ்க்கும் மட்டும்தான் அவர் உட்காந்து தேஞ்சிருக்குமே தவிர அவருடைய சரௌண்டிங் கார்டனில் இருக்கிற பூச்செடி எல்லாமே வளர்ந்துருக்குது. அவருக்கு விண்டோ பக்கத்தில் வச்சுருக்கிற வால்நட் ட்ரீஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வால்நட் ட்ரீஸ் in the garden were taller. The hope that have the planet himself twinked about the windows roof. அதாவது ஹோப் பாயிண்ட்ன்ற பிளானட் வந்து அதனுடைய ரூப் வந்து விண்டோ வரைக்குமே வருது. how it must be broken it has hard to live it all. இப்போ நினச்சி பாருங்கள், அவருக்கு 40 வருஷமாக இங்கே இருந்துட்டு அவரால் எப்படி இதை விட்டு போக முடியும் அப்படின்னு. to hear the sister moving about in the room above packing the trunks for the must leave the country next day. மேலே வந்து அவங்களுடைய சிஸ்டர், அதாவது மிஸ்டர் ஹேமலோடைய சிஸ்டர் வந்து ரூமை வந்து வெக்கேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் டே வந்து இந்த ரூம்லேருந்து வெளியில் போகணும் அப்படின்றதுனால. ஓகே, நெக்ஸ்ட் பட் he heard the courage to hear every lesson to is very lost. அதாவது அவருக்கு இன்னுமே கரேஜ் இருக்குது, எல்லா லெசனுமே முழுமையாக சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. ஆஃப்டர் த ரைட்டிங், அதாவது அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த கிராமர் செக்ஷன் பார்த்தாங்க, அடுத்தது ரைட்டிங் பார்க்குறாங்க, இப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா he had the lesson in history லெசன் பார்க்குறாங்க. தென் த பேபிஸ் கிளானட் தர் பாய் பேபி போ அப்படின்ற ஒரு சாங்கோடு பாடிட்டுருக்குறாங்க. டவுன் தர் பேக் த ரூம் ஓல்ட் ஹிஸர் had put on his spectacles, the holding his prime in both hands spelled the letter with them. அங்கே ஹெசார்ன்ற ஒரு ஓல்ட் மேன் ஒருத்தருந்தாருன்னு பார்த்தீங்க, அவருமே அந்த கண்ணாடி போட்டுட்டு அந்த லெட்டரை வந்து எல்லாமே ஸ்பெல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யூ குட் see that he too was crying. இதை வந்து கழுவுறதா அல்லது சிரிக்கிறதா அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருக்குது அங்கே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அட் ஒன்ஸ் த சர்ச் கிளாக் ஸ்ட்ரைக் 12. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து 12 மணிக்கு பெல் அடிப்பாங்களே அந்த சவுண்ட் கேட்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டின்ஸில் அந்த சாங், அந்த ஜீசஸோடைய பர்த் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களே அதோடைய சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ருஷியன் ரிட்டர்னிங் ஃப்ரம் ட்ரில், ப்ருஷியன்ஸ் எல்லாம் அந்த ட்ரில்லை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகி வெளியில் வராங்க, அந்த சவுண்டு கேட்குது. சவுண்டட் ஓவர் த விண்டோஸ், அந்த விண்டோ மூலயமா அவனுக்கு கேட்குது. நெவர் saw him took to tall. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிஸ்டர் ஹேமல் வந்து எழுந்து நிற்கிறாரு. வெரி பிளேம்னா ஒரு மாதிரி, வெரி பேல்னா ஒரு மாதிரி வெளிர் முகத்தோடு எழுந்து நிற்கிறாரு. இது வரைக்கும் அவரை வந்து அந்தளவு உயரமான ஒரு மனிதனாக பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி யார் பார்க்குறது அப்படின்னா ஃப்ரான்ஸ் வந்து பார்க்குறான்.
ஓகே, மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஹி. யார் சொல்கிறார் அப்படின்னா மிஸ்டர் ஹேமல் சொல்கிறாரு. ஐ பட் சம்திங் குக் ஹிம் ஹி குட் நாட் கோ ஆன். ஐ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தென் ஹி டர்ன் டு த பிளாக் போர்ட் டு பிக் பீஸ் எ சாக் அண்ட் ப்ரீத்திங் ஆன் ஆல் ஹிஸ் நைட். அதாவது அந்த ஒரு பிளாக் போர்ட் பக்கம் திரும்பி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சாக் பீஸ் எடுத்து பிளாக் போர்ட் பக்கம் திரும்பி சாக் பீஸ் எடுத்து விவ் லா ஃப்ரான்ஸ் லிவ் லாங் அப்படின்ற மாதிரி எழுதுகிறாரு. அது ரொம்பவுமே அவர் வந்து ரொம்ப கஷ்டமாக ஒரு இதயத்தோடு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி எழுதிட்டுருக்கிறாரு. தென் ஹீ ஸ்டாப் அண்ட் லேர்ன் ஹிஸ் ஹேட் அகெயின்ஸ்ட் தட் ஆல். இதுக்கப்புறமே அவர் வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணுறாரு. வித்தவுட் த வேர்ட் ஹி மேட் எ கிரஷர்ஸ் ஜெஸ்டர் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஹேண்ட். எந்த ஒருமே பேசாமல் அவர் வந்து தலையை மட்டுமே அசைக்கிறாரு, கை மட்டும் அசைச்சி ஸ்கூல் வந்து டிஸ்மிஸ்டு அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு வந்து அவங்களுடைய ரெண்டு கண்ட்ரியை வந்து அசல்ஸ் அண்ட் லோரன்ஸை இழந்ததுனால ஜெர்மன் வந்து ஆக்குப்பை பண்ணுறதுனால அவங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த தாக்கத்தை தான் இந்த லெசனில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோடு இந்த லெசன் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.